ஏழையின் வீட்டில் ஒளியேத்த வந்த ஒளிவிளக்கு. செங்கோலனே, மக்கள் காவலனே, சத்தியமும் நீயே, நீதியின் மறுபக்கமும் நீயே, மக்கள் வாழ்வில் வந்த இனிய உதயமும் நீயே. எங்கள் ஆசானே, இன்னும் கற்க வேண்டியது நிறையவே உள்ளது. எங்கு சென்று விட்டாய் கருப்பு நிலவே? இன்று உன் சகாப்தம் முடிந்ததா? ஏன் தாயை தொலைத்த பிள்ளை போல் நீ இல்லாமல் தவிக்கிறோம். மீண்டும் வரமாட்டாயா எங்கள் கேப்டனே? கருப்பு நிலவே, நீ மேகத்திற்கு பின்னால் மறைந்த இந்நாளில் உன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நான் கூற நீ மேலிருந்து கேட்பாய் என நம்புகிறேன். வணக்கம், நான் உங்கள் தமிழன் சுபாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்குற காணொளி கதை அல்ல, ஒரு வரலாறு, சரித்திரம் கூட சொல்லலாம். 1952 அழகர்சாமி ஆண்டாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர்தான் விஜயராஜ் என்ற விஜயகாந்த். சிறுவயது முதலே சினிமா மீது இருந்த பிடிப்பின் காரணமாக பல பள்ளிகள் மாறியும் அவரால் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது. அதே நேரம் தான் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை சீன் பை சீனாக தன் நண்பர்களிடம் விவரிக்கும் அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் இருந்தது. படிப்பை நிறுத்திய பிறகு கீரைத்துறையில் இருக்கும் தன் தந்தையின் அரிசி ஆலை பணிபுரிந்தார் விஜயராஜ் என்ற விஜயகாந்த். தன் நண்பர்களின் உந்துதலின் பெயரிலும் தனக்கு இருந்த ஆர்வத்தாலும் சினிமாவில் நடிப்பது என முடிவு செய்து சென்னைக்கு வந்தார். பல்வேறு அவமானங்கள், புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் 1979 M.A. காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கினார் விஜயராஜ். இதன் பிறகு விஜயராஜ் என்ற தன்னுடைய பெயரை விஜயகாந்த் என்றும் மாற்றிக்கொண்டார். தனது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் மிகப்பெரிய வெற்றி பெற்றதால் தனது பெயருக்கு முன்னால் கேப்டன் என்று அனைவரும் அழைக்கும்படி நடந்து கொண்டார். சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோயில் கிழக்காலை, உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார் விஜயகாந்த். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த விஜயகாந்த் 1984 ஒரே ஆண்டில் 18 படங்களில் நடித்து சினிமா துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார் விஜயகாந்த். 1999 நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த். பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்களை நடத்தி வட்டி மூலமாக அடைத்தார் விஜயகாந்த். மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார். 2002 காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கன்னடத்தினுக்கு மின்சாரம் இல்லை என்ற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினார். இதற்கு முன்னர் 1965 மதுரையில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தனது சிறு வயதிலேயே விஜயகாந்த் பங்கேற்றதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் 1984 ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர்களுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனு அளித்தார். பின்னர் 1986 அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தார் விஜயகாந்த். அவரின் ரசிகர் மன்றத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தும் 1989 மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு உதவி புரிந்து வந்தார். ஈழத்தமிழர்கள் உணர்வை உணர்வாகவும் ஈழத்தமிழர்கள் அழும்பொழுது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று கூறி தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தவிர்த்தார் விஜயகாந்த். தனது 100வது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன் எனவும் தனது மூத்த மகனுக்கு விஜய பிரபாகரன் எனவும் பெயர் வைத்து தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீது ஈழத்தின் மீதும் தனக்கு இருந்த பற்றை பறைசாற்றினார் விஜயகாந்த். தென்னிந்திய அகில இந்திய என்றிருந்த தனது ரசிகர் மன்றத்தை பெயரை 1982 தமிழ்நாடு விஜயகாந்த் தலைமை ரசிகர் மன்றம் எனவும் பெயர் மாற்றம் செய்தார். 2000 பிப்ரவரி 12 தனது ரசிகர் மன்றத்திற்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தினார். அதைத் தொடர்ந்து 2001 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு
பலர் வெற்றியும் அடைந்தனர். 2002இல் ராஜ்யம் படத்திலிருந்து அரசியல் குறித்த வசனங்கள் அவரின் படங்களில் பட்டாசாக வெடிக்கத் தொடங்கின. அப்படி விஜயகாந்தின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிந்து கொண்டதாலே ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொண்டு வந்தன. அதே வேளையில் அரசியலுக்கு வர சரியான களத்துக்காக காரணத்துக்காகவும் காத்து கொண்டிருந்தார் விஜயகாந்த். கள்ளக்குறிச்சியில் தனது ரசிகர் மன்ற நிர்வாகி ஒருவரின் திருமண விழாவில் விஜயகாந்த் வருகையை முன்னிட்டு கட்டப்பட்ட மன்ற கொடிக்கம்பங்களை பாமகவினர் வெட்டி சாய்த்ததாக சொல்லப்படுகிறது. விஜயகாந்த் நடித்த கஜேந்திரா படத்திற்கு ராமதாஸால் சிக்கல் எழுந்தது. விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்து வட மாவட்டங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. கண்கள் சிவக்க வெகுண்டெழுந்தார் நடிகர் விஜயகாந்த். ஊர் ஊராக சென்று தன் ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்திக்க ஆரம்பித்தார். சென்ற இடங்களில் எல்லாம் விஜயகாந்துக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. விஜயகாந்தை காண மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவண்ணாமலையில் கட்சி அறிவிப்பு, ஈரோட்டில் கட்சி தொடங்கும் தேதி, மாநாடு அறிவிப்பு என அதிரடி காட்டத் தொடங்கினார் விஜயகாந்த். அந்த நேரத்தில் கோயம்பேடு மேம்பால விரிவாக்கத்துக்காக விஜயகாந்த் மண்டபம் கையகப்படுத்தப்பட்ட இருப்பதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து விஜயகாந்துக்கு நோட்டீஸ் பறந்தது. இந்நிலையில் 2005 செப்டம்பர் 14 மிகப்பெரிய மாநாட்டை மதுரையில் நடத்தி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த். கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவடாத நிலையில் 2006 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என்று கூறி 232 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியவர் விஜயகாந்த். பாமகவின் கோட்டையான விருதாச்சலம் தொகுதியில் அமோக வெற்றி பெற்றார். மற்ற வேட்பாளர்கள் தோல்வி அடைந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்று தேமுதிகவுக்கு 8.4% வாக்குகளை பெற்று தந்தனர். அதைத் தொடர்ந்து 2009 நடைபெற்ற மக்களவை தேர்தலிலும் தோல்வியை தழுவினாலும் 10% வாக்குகளை தேமுதிக பெற்றது. தனித்து போட்டியிட்டு வந்த விஜயகாந்த் முதன்முறையாக 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார். 41 இடங்களில் போட்டியிட்ட தேமுதிக 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ரிஷிவந்தம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயகாந்த் முதன்முறையாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானார். 2011 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மோதல் ஏற்பட்டு அதிமுக தேமுதிக கூட்டணி முறிந்தது. அதன் பிறகு 2014 நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்த தேமுதிக போட்டியிட்ட 14 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. இப்படி பல ஏற்றத்தாழ்வுகளை தனது வாழ்வில் சந்தித்தாலும் விஜயகாந்த் தான் அரசியல் வருவதற்கு முன்பாகவே 1989 ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதி உதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் ஃப்ளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கியவர் விஜயகாந்த். அதன் பிறகு நடைபெற்ற தேர்தலிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கம் வகித்த மக்கள் நல கூட்டணியில் இணைந்து முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தேர்தலை சந்தித்தார் விஜயகாந்த். ஆனாலும் தேர்தல் முடிவில் மக்கள் நல கூட்டணி உட்பட்ட தேமுதிகவுக்கு போட்டியிட்ட 104 தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது. குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளிலும் தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவி வந்தார் விஜயகாந்த். அரசியல் கட்சி தொடங்கிய பின்னர் தானே புயல், ஆந்திரா புயல், ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதல் ஆளாக முன்வந்து நிவாரணங்களை வழங்கினார் விஜயகாந்த். மேலும் பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டங்களையும் முன்னின்று நடத்தினார். இதுபோன்று எண்ணிலடங்கா சாதனைகளுக்கு சொந்தக்காரர் கேப்டன் விஜயகாந்த். அதே வேளையில் சட்டமன்றத்தில் கடுமையாக நடந்து கொண்டது, வேட்பாளரை அடித்தது, மனைவி மைத்துனர் ஆதிக்கத்தில் கட்சியை விட்டது ஆகியவை இவர் மீது முன்வைக்கப்படும் விமர்சனங்கள். இருப்பினும் தனிப்பட்ட முறையில் அனைவராலும் நேசிக்கக்கூடிய மனிதராகவே இன்றளவும் வலம் வந்து கொண்டிருந்தார் கேப்டன் விஜயகாந்த். கருப்பு நிலாவே, நீ இந்த மண்ணுலகில் மறைந்தாலும் விண்ணுலகில் ஆட்சி செய்வாய் என நம்புகிறேன். நன்றி. ஆழ்ந்த இரங்கலுடன் நான் உங்கள் தமிழன் சுபாஷ்.